ஹலோ விவாஸ். இந்த கருப்பு படத்தை ஓடிடியில பார்த்ததுல இருந்து இந்த கருப்புசாமி அவர் எங்க இருந்து வந்திருக்காரு? ஐயப்பன் கோயிலுக்கும் கருப்பசாமிக்கும் என்ன சம்மந்தம்? அதாவது ஐயப்பன் கோயில்ல 18 படிக்கு மேல அந்த கருவறையில கருப்பசாமி எப்படி அங்க போய் இருக்கிறாரு? அவருக்கும் ஐயப்பன் கோயிலுக்கும் என்ன சம்பந்தம்? இவர் எங்க இருந்து வந்திருக்காரு அப்படிங்கிறத கொஞ்சம் ஒரு ஹிஸ்டரியா நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்க எந்த ஊருக்கு போனாலும் ஊர் உள்ளக்க ஒரு கோயில் இருக்கும். கோயில் உள்ள கூடாரத்துக்குள்ள சாமி இருக்கும். ஆனா இந்த கருப்பசாமியை மட்டும் பார்த்துட்டீங்கன்னா நம்ம ஊர் எல்லையிலே பார்த்துக்கலாம். அதான் அவர் வந்து எல்லை தெய்வம், காவல் தெய்வம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு கையில அருவாவோட இருப்பாரு, இல்லாட்டா குதிரையில இருப்பாரு, இல்லாட்டா உட்கார்ந்து இருப்பாரு, இல்லாட்டா நல்லா உயரமா நின்றுட்டு இருப்பாரு. இந்த சிலைகள்லாம் எப்படி இருக்கும்னா அந்த ஊர் மக்களோட தொகுதியை பொறுத்து, அதாவது அந்த ஊர் மக்கள்ல எவ்வளவு பேர் இருக்காங்களோ அவங்களோட இதுக்கு ஏத்தாப்புல பெரிய சிலையாவோ இல்லாட்டா சின்ன சிலையாவோ வச்சிருப்பாங்க. சரி, இப்போ மத்த கோயில்லாம் கூடாரத்துக்குள்ள இருக்கும். ஆனா அந்த கருப்பசாமி மட்டும் ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்ல இருப்பாரு. அதாவது அவர் வந்து ஒரு வெட்டா வெளியில தான் இருப்பாரு. இதுக்கு என்ன காரணம்னா அந்த கருப்பசாமி மேல புயல், வெயில், மழை இது எல்லாமே பட்டாதான் அந்த ஊருக்கு என்ன தேவை, அதாவது அந்த ஊர் மக்களுக்கு விவசாயத்துக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து மக்களோட காவல் தெய்வம் மட்டும் இல்ல, அந்த ஊருக்கு என்ன தேவை அப்படிங்கிறதுனால ஊர் காவல் தெய்வமா அது சொல்லப்படுது. சரி, ராமரோட பிள்ளை தான் கருப்பசாமியா அப்படிங்கிற மாதிரி ஒரு வரலாறு இருக்கு. சரி, எதுக்காக ஐயப்பன் கோயில்ல கருப்பசாமி இருக்காரு? இதுக்கும் ஒரு வரலாறு இருக்கு. ஒவ்வொரு வரலாறா ஒவ்வொன்னா பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் ஐயப்பனுக்கும் கருப்பசாமிக்கும் என்ன தொடர்பு? ஐயப்பனோட அவதாரமே ஒரு அரக்கியான மகிஷாமுனிங்கிற அரக்கியை அழிக்கிறதுக்காக தான் அவதாரமே நடந்தது. இப்போ அந்த ஐயப்பன் ஆட்சி நடந்துட்டு இருக்கும் போச்சுல ஐயப்பனோட நாட்டு காடுகள்ல வந்து கருப்பசாமி வந்து ஒரு காவலரா இருக்காரு. அவர் ரொம்பவே ஒழுக்கமானவரா இருக்காரு. அது மட்டும் இல்லாம கருப்பசாமி ஐயப்பனோட தீவிர பக்தனா இருக்காரு. இதனாலே ஐயப்பன் வந்து மகிஷாமுனியை அழிக்கிறதுக்காக தன்னோட பக்கபலமா கருப்பசாமியை கூடவே வச்சுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஐயப்பனோட தீவிர பக்தனான கருப்பசாமி ஐயப்பனை பார்க்க வர பக்தர்களுக்கு ஒரு காவலா தான் அந்த ஐயப்பன் கோயிலே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இப்போ ராமர் சீதைக்கு பிறந்த மகன் தான் கருப்பசாமி அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது எப்படின்னா சீதையை இப்போ ராவண கடத்திட்டு இலங்கைக்கு கொண்டு போயிட்டான். இலங்கையில இருந்து அனும உதவியால ராம வந்து இப்போ சீதையை மறுபடியும் மீட்டுட்டு வந்துட்டான். ஆனா இப்ப மீட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஊர் மக்கள் சீதையை ரொம்பவே தப்பா பேசுறாங்க. அதாவது சீதையோட கற்பத்தை ரொம்ப தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது கொஞ்ச நாள் வச்சு அந்த ஊர்ல இருந்து பாக்குறாங்க. ரொம்பவே மக்கள் வந்து புரணி பேச ஆரம்பிச்சிருந்தாங்க சீதையை பத்தி. ராமருக்கு இதை தாங்க முடியல. ராமர் என்ன பண்றாருன்னா லட்சுமணன்ட்ட இந்த மாதிரி வால்மீகி முனிவர்னு ஒரு முனிவர் இருக்காரு, அவரோட ஆசிரமத்துல சீதையை கொண்டு வச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி லட்சுமண மூலியமா சீதையை கொண்டு வால்மீகி முனிவரோட ஆசிரமத்துல வச்சிருந்தாங்க. அந்த டைம்ல பாத்துட்டீங்கன்னா சீதை ராமரோட குழந்தைய வயிற்றுல சுமந்துட்டு இருக்கா. அதாவது சீதை கர்ப்பமா இருக்கா. இப்ப கொஞ்ச நாள் சீதை அந்த ஆசிரமத்திலே வளர்ந்துட்டு இருக்கா. கொஞ்ச நாள் கழித்து ராமருக்கும் சீதைக்கும் ஒரு அழகான ஆள் குழந்தை பிறக்கிறான். அவனுக்கு வந்து லவன் அப்படின்னு பெயர் விடுறா. ரொம்ப வருஷமாவே சீதை வந்து ராமரை விட்டு பிரிஞ்சே தான் இருக்கா. அந்த வால்மீகி முனிவர் அப்படிங்கிற ஆசிரமத்துல தான் வளர்ந்துட்டு இருக்கா. ஒரு நாள் சீதை என்ன பண்றான்னா ஒரு ஆத்தோரமா தண்ணி எடுக்கிறதுக்காக சீதை என்ன சொல்றான்னா லவனை வந்து இந்த வால்மீகி முனிவர்கிட்ட விட்டுட்டு போயிருந்தா, நான் வந்து இப்படி வந்து ஆத்தோரமா தண்ணி எடுக்க போறேன், நீ உங்களை பார்த்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தா. அந்த டைம்ல வால்மீகி முனிவரும் தீவிரமா தவத்துல இருக்கு மச்சல லவனை கவனிக்கல. இப்போ லவன் என்ன பண்ணிட்டான்னா சீதையை தேடி அந்த ஆத்தோரத்துக்கு போயிட்டான். ஆனா இப்போ வால்மீகி முனிவர் கண் விழிச்சு பாக்குறாரு, பக்கத்துல லவனை காணோம். ரொம்ப காடு முழுக்க தேடி பாக்குறாரு, லவன் எங்கேயுமே இல்லை. எல்லா இடத்துலயும் தேடி பாக்காரு. ஆனா அந்த ஆத்தோரம் மட்டும் போகல, அவர் மறந்துட்டாரு போல. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன நினைச்சிட்டாரு, சரி காடுகள்ல புலிகளோ ஏதோ விலங்குகளோ அடிச்சு லவனை சாப்பிட்டுருக்கும், இனிமே சீதை வந்தா நம்ம என்ன சொல்றேன்னு தெரியாம வால்மீகி முனிவர் தவ இருந்துட்டு இருக்க இடத்து பக்கத்துல தர்பை புல்னு ஒரு புல் இருக்கு. அந்த புல்லை வந்து ஒரு குழந்தையா மாத்துறாரு. குழந்தையா மாத்தி ஒரு குடிசுக்குள்ள வச்சிருக்காரு. ஆனா சீதை வரமோச்சுல லவனோட கையில இருந்து வராரு. வால்மீகி முனிவருக்கு அதை பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டு, ஐயோ லவன் செத்து போயிட்டாரு, இங்க ஒரு குழந்தைய நம்ம உருவாக்கி வச்சிருக்குமே அப்படின்ட்டு ரொம்பவே பதட்டம் அடைஞ்சு போய் இருக்காரு. ஆனா இப்ப அந்த டைம்ல சீதை வந்து அங்க இருக்கிற குழந்தைய பார்த்தோன்னா 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. லவனும் அங்க இருக்கிற குழந்தையும் ஒரே மாதிரி இருக்காங்க. சீதை இப்ப அதை வந்து ஒரு பெருசா எடுத்துக்கல. இங்க நடந்தது எல்லாத்தையுமே சீதை கிட்ட வால்மீகி முனிவர் சொல்லவும், சரி இவங்க 2 பேர்த்தையுமே நம்ம வளர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சீதை சொல்லியிருந்தா. கொஞ்ச நாளா வளர்ந்துகிட்டு இருக்காங்க. லவனும் அந்த குழந்தையும். அந்த குழந்தைக்கு குஷன் அப்படின்னு பேர் வைக்க, லவன் குஷன். அதாவது லவனுங்கிறவன் சீதைக்கு பிறந்தவன், குஷனுங்கிறவன் வால்மீகி முனிவரால ஒரு தர்பை புல் மூலியமா உருவாக்கப்பட்ட ஒரு குழந்தை. சரி, இப்போ ரொம்ப காலமா அந்த ஊர்லயே வளர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு காலத்துக்கட்டத்துக்கு மேல ராமர் வந்து சீதையை கூப்பிட்டுட்டு போகிறதுக்கு வரான். அப்போ ராமர் 2 குழந்தைய பார்த்தோன்னே நடந்தது எல்லாத்தையுமே ராமர்ட்டையும் சொல்றா, சரின்னுக்கிறான். இப்போ ராமர் சீதையை கூப்பிட்டு மறுபடியும் ஊருக்கு போறான். அந்த ஊர் மக்கள்லாம் ரொம்பவே, அதாவது போகும்போச்சுல குழந்தைய இல்லாம போறா சீதை, ஆனா வரும்போச்சுல 2 குழந்தையோட வாரான்னுட்டு அவளோட கற்பை பத்தி ரொம்பவே தப்பா பேசிக்கிறாங்க. அந்த ஊர் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா ஒரு பெரிய நெருப்பு மூட்டி வச்சுக்கிறாங்க. அந்த நெருப்பை தாண்டி போகணுமா, அதாவது சீதை வந்து 2 கையிலயும் 2 குழந்தைய வச்சுட்டு அந்த நெருப்பை தாண்டி அந்த பக்கம் போயிட்டான்னா சீதை பத்தினி, இனி இந்த ஊருக்குள்ள இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ராமனும் சீதைட்ட சொல்லி புரிய வச்சு சரின்னு சொல்லிக்கிறாங்க.
இப்போ என்ன நடக்குன்னா சீதை வந்து ஒரு கையில லவனையும் ஒரு கையில குஷனையும் வச்சுட்டு அந்த நெருப்பை தாண்டா. அதாவது லவனுக்கு எதுவுமே ஆகல, அந்த பக்கம் போயிருதான். ஆனா குஷனால அந்த சூட்டை தாங்க முடியாம அதிலே கருகி விழுந்துருதான். அந்த பக்கமா வந்த சீதை இப்போ ராமன்ட்ட சொல்லி புரிய வைக்கிறா, இது நமக்காக உருவாக்கப்பட்ட குழந்தை தான், அவனும் எனக்கு வேணும், அவனை எப்படியாவது உயிரோட கொண்டு வாங்கன்னு சொல்ல உடனே ராமர் அந்த இடத்துல இருந்துட்டு அந்த நெருப்புல கருகி கிடக்கிற அந்த குஷனை பார்த்து எழுந்து வாடா கருப்பா அப்படின்னு சொல்றான். அதுல இருந்துதான் அவருக்கு கருப்பசாமி அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் வந்திருக்கு. செம ஹிஸ்டரி இல்ல. இப்போ உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க. இந்த கருப்பசாமி படத்துல எப்படி ஒரு கோர்ட்டுக்குள்ள ஒரு கருப்பசாமி இருக்காரு அப்படிங்கிறது ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் எனக்கு தோணுச்சு. தூத்துக்குடியில ஹைகோர்ட் மகாராஜா அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. ஹைகோர்ட் மகாராஜாவா பேரே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல. ஆக்சுவலா மகாராஜாங்கிற சாமி கிடையாது. இதுக்கு முன்னாடி ஒரு ஹிஸ்டரி இருக்கு. இப்ப அந்த சொடலமாடம் இருக்கிற ஊர்ல ஒரு கொலை நடந்துருது. அந்த கொலை நடந்ததை ஒருத்தன் பார்த்துருதான். பார்த்தது மட்டும் இல்லாம அவன் வந்து நான் கோர்ட்ல சாட்சி சொல்ல போறேன்னு சொல்லவும் கொலை பண்ணவங்க வந்து இவனை வந்து சாட்சி சொல்ல முடியாம ஒரு ரூம்ல போட்டு அடைச்சு வச்சிருந்தாங்க. அதாவது இப்போ பாத்துட்டீங்கன்னா மறுபடியும் அவனே போய் சாட்சி சொல்லியிருக்கான் அந்த கோயில்ல போய். அது வந்து எப்படின்னு யாருக்கும் தெரியல. அதுக்கப்புறம் தான் சொல்றாங்க அவன் ரூபத்துல அந்த சொடலமாட சாமியை அந்த ஹைகோர்ட்ல போய் சாட்சி சொன்னதா சொல்றாங்க. அவன் பேரு மகாராஜனா, அந்த ரூம்ல இருந்தவன் பேரு. அதுல இருந்துதான் ஹைகோர்ட் மகாராஜா அப்படின்னு ஒரு வரலாறு வந்ததா சொல்லுது. இப்போ கருப்பு படத்துல சூர்யா கருப்பு அப்படின்னுட்டு அந்த கோர்ட்ல வந்து வாதாட வருவாரு. அதே மாதிரிதான் இந்த சொடலமாட சாமி ஹைகோர்ட்டுக்கு மகாராஜாங்கிற பேர்ல சாட்சி சொல்ல வந்திருக்காரு. செம சிங்க்ல. இது வந்து நான் ஒரு சின்ன ஒரு ரெஃபரன்ஸா கிரியேட் பண்ணது. இப்படியும் இருக்கலாம்னு தான் நான் சொல்றதுனால இதுதான் கதைங்கிறேன் நான் சொல்லல. இப்போ ராமர் சீதை வாழ்ந்த காலம் பார்த்தீங்கன்னா திரேதா யுகம். இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்குது கலியுகம். இப்போ திரேதா யுகத்துல இருந்தே கருப்பசாமி அவர் இருக்காரா அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஆமா, அது உண்மைதான். இப்போ யுகங்களை பார்த்துட்டீங்கன்னா 4 யுகம்: கிருத யுகம், திரேதா யுகம், துவாரா யுகம், அதுக்கப்புறம் கலியுகம். இப்போ நம்ம இருக்கிறதுதான் கலியுகம். இந்த காலகட்டத்துல தான் ஐயப்பனுக்கு மகிஷாமுனி அழிக்கிறதுக்காக ஒரு அவதாரமா வந்ததுதான் கருப்பசாமி. அதாவது என்ன ஒரு இந்த யுகத்துல என்ன ஒரு அவதாரம் நடந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு நல்ல ஒரு காரணம் இருந்தாதான் அந்த அவதாரம் தோன்றும். அதாவது மகிஷாமுனியை அழிக்கிறதுக்கு ஐயப்பனுக்கு உதவியா வந்தவர் தான் கருப்பசாமி, அந்த ஒரு அவதாரம். இப்போ கருப்பசாமியோட வரலாற 2 கதையா பார்க்கலாம். அதாவது ராமர் சீதை வாழ்ந்த காலம், அதாவது திரேதா யுகத்துல பிறந்த கருப்பசாமி அந்த காலத்துல வாழ்ந்து முடிச்சுட்டு இப்போ அதுக்கப்புறம் துவாரா யுகம், அதுக்கப்புறம் கலியுகமான இந்த யுகத்துல ஐயப்பனுக்கு மகிஷாமுனி அழிக்கிறதுக்காக ஒரு அவதாரமா எடுத்து வந்திருக்காருன்னு சொல்லப்படுது. இன்னொரு கதை என்னன்னா, அதாவது திரேதா யுகத்துல இருந்தே வாழ்ந்துட்டு இருக்கிறவர் தான் மகிஷாமுனி அழிக்கிறதுக்காகவும் ஐயப்பனுக்கிட்டு உதவியா வந்திருக்காருன்னு சொல்றாரு. அதாவது புது அவதாரம்லாம் எடுக்கிற வாழ்ந்தவர் தான் வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை இருக்குது. இப்போ கிருத யுகம், திரேதா யுகம், துவாரா யுகம் இதுலலாம் பார்த்துட்டீங்கன்னா தெய்வங்கள் மக்களோட கண்ணுக்கு தெரிஞ்சு. ஆனா இந்த கலியுகத்துல மட்டும் தெய்வங்கள் ஏன் மக்களோட கண்ணுக்கு தெரியல அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இதுக்கும் விஷ்ணுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. விஷ்ணு பார்த்துட்டீங்கன்னா இந்த யுகத்துல எந்த ஒரு அவதாரமுமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்படின்னா பார்த்துட்டீங்கன்னா கருப்பசாமிங்கிறவர் இந்த யுகத்துல அவதாரம் எடுக்கல, திரேதா யுகத்துல இருந்தே வாழ்ந்து வந்தவர் தான். இந்த விஷ்ணுவோட 10வது அவதாரமான கல்கி அவதாரம் தான் இந்த யுகத்தோட கடைசி அவதாரமா இருக்குமா. எதுக்காக சொல்றாருன்னா, அதாவது விஷ்ணு இந்த உலகத்துல கல்கி அவதாரம் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த உலகமே அழிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு ஒரு பழமொழி என்ன சொல்றாங்கன்னா, இந்த அகிலத்தின் தர்மத்தின் இறுதி குருதி உள்ளவரை நான் அவதரிக்க மாட்டேன் அப்படின்னு விஷ்ணு ஒரு இது சொல்லியிருக்காரு. அதாவது இந்த உலகத்துல வாழ்ற மக்கள் எல்லாருமே என்னைக்கு கெட்டவனா மாறினாங்களோ அன்னைக்கு வந்து நான் அவதரிச்சு இந்த உலகத்தையே அழிச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ மக்களை, இதுக்கு மேலே இந்த ஹிஸ்டரி நம்ம போயிட்டே இருந்துச்சுன்னா வளவள கொல கொலன்னு ரொம்ப போய்கிட்டே இருக்கும். இதோட முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் பார்ட் 2 அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். கருப்பசாமி உங்களுக்கு பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்டரி வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.